நீ பட்டியலின ஜாதிதா, உனக்கு பணம் தர மாட்டேன், உன்னை நம்பி தெரியாமல் அன்னதானம் ஆர்டர் கொடுத்து விட்டேன் என ஜாதி ரீதியாக இழிவுபடுத்திய மதுரை மாநகர திமுக அவைத்தலைவர் மிரட்டுவதாக கூறி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பட்டியலின தம்பதியினர் புகார் கொடுத்துள்ளனர். மதுரை மாநகர் எல்லிஸ் நகர் பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் நவசுருதி கேட்டரிங் சர்வீஸ் சென்டர் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மதுரை கரிமேட் பகுதியில் உள்ள சந்தன மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடைபெறுவதாக கூறி மதுரை மாநகர திமுக அவைத் தலைவரான ஒச்சிபாலு என்பவர் கார்த்திக்கை தொடர்பு கொண்டு கேட்டரிங் பணிகளை செய்து தருமாறு கூறியுள்ளார். இதற்கான பணிகள் நடந்து வந்த நிலையில் திடீரென 12ஆம் தேதி மாலை கார்த்திக்கை தொடர்பு கொண்டு திமுக அவைத் தலைவர் ஒச்சிபாலு காய்கறிகளையும் சேர்த்து வாங்கி தருமாறு கூறியுள்ளார். இதனை நம்பி கார்த்திக் சமையல் செய்வதற்கான காய்கறிகள், தண்ணீர் உள்ளிட்டவைகளை வாங்கி பயன்படுத்தி சமையல் செய்து கொடுத்துள்ளார். கோவில் அன்னதானமும் 10,000 பேருக்கு வழங்குவதாக நோட்டீஸ் அடிக்கப்பட்ட நிலையில் அன்னதான நிகழ்ச்சியை மதுரை மாநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளபதி தொடங்கி வைத்துள்ளார். இதனை அடுத்து முதல் பந்தி பரிமாறும் போது சாம்பாரில் உப்பு இல்லை என கூறியதை அடுத்து உடனடியாக உப்பு போட்டு மீண்டும் அன்னதானம் பரிமாறப்பட்டுள்ளது. இதையடுத்து 13ஆம் தேதி மாலை அன்னதானம் முடிவடைந்த நிலையில் கேட்டரிங் உரிமையாளர் கார்த்திக் திமுகவை தலைவரை ஒச்சிபாலுவிடம் அன்னதானத்திற்கு உணவு தயாரித்திற்கான பணத்தை கொடுக்குமாறும் தன்னிடம் பணியாற்றிய 55 பேருக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். அப்போது சாம்பாரில் உப்பு இல்லை, பணம் இல்லை, தர முடியாது என ஒச்சிபாலு கார்த்திக்கிடம் கூறியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒச்சிபாலு தன்னை சாதி ரீதியாக பேசி உனது சாதி தெரிந்திருந்தால் நான் ஆர்டர் கொடுத்திருக்க மாட்டேன் என இழிவுபடுத்தி பேசியதாகவும் நேற்று மீண்டும் அவரிடம் பணம் கேட்பதற்காக சென்றபோது உன் மீது திருட்டு பழி கட்டி ஸ்டேஷனில் அடைத்து விடுவேன் என மிரட்டுகிறார். எனது மனைவி காலில் விழுந்து கெஞ்சியும் கூட என நடிக்கிறியா என கேட்டு சாதி ரீதியாக பேசி எங்களை மிரட்டல் விடுகிறார். இது குறித்து கரிமேடு காவல் நிலையத்தில் வாய்மொழியாக புகார் அளிக்க சென்றபோது அங்குள்ள காவல்துறையினர் ஒச்சிபாலு மோசமான நபர், அதனால் நீங்கள் புகார் அளிக்க வேண்டாம் என அனுப்பி வைத்து விட்டனர். இதனால் தனது கேட்டரிங் பணிபுரிந்த 55 பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3 நாட்களாக வழங்காத நிலையில் அவர்கள் தினசரி வீட்டிற்கு வந்தும் ஊதியம் கேட்கிறார்கள். இதனால் எங்களுக்கு அசிங்கமாக உள்ளது. அவரை சந்தித்து பணம் கேட்டால் எங்களை கட்டி போட்டு விடுவோம் என மிரட்டுகிறார். சாதி ரீதியாக இழிவுபடுத்தி பேசுகிறார். எனவே மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்று சாதிய ரீதியாக பேசி எங்களை இழிவுபடுத்தி திமுக நிர்வாகி ஒச்சிபாலு மீது மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியும் தனது ஊதியம் கூட வேண்டாம், ஆனால் கேட்டரிங்கில் வேலை பார்த்த 55 நபர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும். எனவே எனது பாக்கி தொகையான 1,27,000 ரூபாயை உடனடியாக திமுக நிர்வாகி வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உரிமையாளர் கார்த்திக் மற்றும் அவரது மனைவி மற்றும் பணியாளர்கள் கண்ணீர் மல்க வருகை தந்து தங்களது குற்றச்சாட்டை வைத்தனர். இது குறித்து பேசிய கார்த்திக் 10,000 பேருக்கு அன்னதானத்திற்கு திமுக அவைத்தலைவர் ஒச்சிபாலு ஆர்டர் கொடுத்தார். சமைத்து கொடுத்து சிறப்பாக செய்து முடித்த பின்பு மாலையில் பணம் கேட்டபோது நீ எந்த ஜாதி, நீ போடா என பேசியதாகவும் எங்கள் அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசி என்னை தாழ்த்தி பேசியும் என்னோட வேலைக்கு வந்த 55 பேரையும் தரைக்குறைவாக பேசி வெளியில் போடா அடிப்போம் என கூறினர். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டு 4வது நாளாக அலைகிறோம் என பணம் தராமல் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிறார்கள். நீ பணம் கேட்டால் உன் மீது திருட்டு பட்டம் கட்டி உன்னை தூக்கி உள்ளே வைப்போம் என மிரட்டுகிறார்கள். அவர்களுக்கு செல்வாக்கு உள்ளது. வாய்மொழி மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவன் ஏற்கனவே இப்படித்தான் திருட்டு பையன், வெட்டியா போகாதப்ப காசு போனால் கூட போயிட்டு போகுது போப்பா என்ன போலீஸ் சொல்கிறார். இதனால் பணம் கிடைக்காததால் என்னை சார்ந்தவர்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. நான் 2 பிள்ளைகள் வயதுடன் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியும்? காய்கறி வாங்கியவர்களுக்கு 52 பேர் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க முடியவில்லை. ₹1 கூட வேண்டாம். கஷ்டப்பட்ட காசை எனக்கு கொடுத்தால் போதும். ₹1,27,100 அந்த காசை கொடுத்தால் போதும். என் சம்பளம் கூட எனக்கு வேண்டாம். என்னை நம்பி வேலை பார்த்தவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். எம்எல்ஏ தளபதி வந்தார், அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். அந்த மனுஷனுக்கு தெரியும், அவரை கேளுங்கள், நியாயமாக கேட்டு சொல்லுங்கள். அது விடியல் ஆட்சியா? நேற்று மாலை கொட்டும் மழையில் ஒச்சிபாலுவின் காலில் விழுந்து கெஞ்சினோமே, நீ போட அடிப்பேன், நான் திமுக காரன், உன்னை கொன்று விடுவேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ, கட்டி வைத்து அடிப்பேன் என்று சொல்லுகிறார். என்னை கேவலப்படுத்துறாங்க, சாதியை பற்றி பேசுகிறாங்க, சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஒரு குத்தமா, அதனால காசு தர மாட்டேன்னு சொல்கிறாரு. சாம்பாரில் உப்பு இல்லை, சரி பண்ணிட்டோம். அன்னதானம் முடிந்து பாத்திரம் எல்லாம் கழுவி முடித்த பின்பு நீ என்ன ஜாதிடா, உனக்கு பணம் தர மாட்டேன், உன்னை நம்பி தெரியாமல் கொடுத்து விட்டேன் என்றார். ஜாதியை பார்த்து சோறு சாப்பிடுறீங்கள், உங்க கட்சி பவரை காட்டுறாங்க.
ஒரு பாமர மக்கள் தூக்குமாட்டி தொங்கிவிட்டால் என்ன செய்ய காய்கறி எல்லாமே இறக்கி கொடுத்தேன். கடைசியா சமைச்சு நல்லபடியா சிறப்பா செஞ்சாச்சு. எல்லாமே முடிச்சாச்சு. சமைச்சு முடிச்சுட்டு நான் போய் சாயந்தரம் பணம் கேக்குறப்ப இந்த பையன் ஜாதி இந்த ஜாதிடா எஸ்சி பையன் போடா அப்படின்னு என்னை எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசி என்னைய தாழ்த்தி பேசி என்கிட்ட வேலைக்கு வந்த 55 பேர் என் தாழ்வரவா பேசி ரொம்ப கேவலப்படுத்தி வெளியே போடணும் அடிப்போம்ன்றாங்க. சரி இன்னைக்கு கோவமா இருப்பேன், அடுத்த நாள் போனோம். எல்லா நாளுமே இதே நாள், இதோட 4வது நாள் எல்லா பக்கம் அசிங்கப்படுத்தி எங்களை கேவலப்படுத்துறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நீ வந்தே அவங்க மேல திருட்டு கட்டம் கட்டி அவனை தூக்கி உள்ள போ அப்படின்றாங்க. செல்வாக்கு இருக்கு அவங்களுக்கு. நாங்க கரிமரிசஸ்ல போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், வாய் மூலியமா கம்ப்ளைண்ட் பண்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இவன் ஏற்கனவே இப்படிதான் திருட்டு பயன்பா, நீ வெட்டியான் போ, காசு போனா போயிட்டு போது போடான்றாங்க. இப்ப என்னை சார்ந்தவங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்ல முடியல. நான் ஒருத்தர் தான் இருக்கேன். நான் வந்து ஒரு பாமர மக்கள், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து எனக்கு தாய் தகப்ப 2 பேரும் இல்ல. நான் ஒரு அனாதை. எனக்கு இருக்குது மனைவி மட்டும்தான். சரிங்களா, 2 பிள்ளைங்க, பச்சை பிள்ளை 2 பிள்ளைங்க. சரிங்களா, யாருமே இல்ல. இத்தனை பேத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. காய்கறி வாங்கின இடத்துக்கு 55 பேர் வேலை பார்த்தாலுக்கு நானே வீட்டுக்காரர் நிக்கிறேன். வீட்டுக்காரர் அவ்வளவு அசியமா பேசுறாரு. ஓ வீட்டுக்காரர் கூட்டிட்டு போ, இல்லாட்டி இப்படியே நானு ஏதாவது கலாணிப்பட்ட சுமத்தி நான் உள்ள அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. அப்படின்னு என் வீட்டுக்காரர் என்ன தப்பு பண்ணாங்க, எங்க சம்பளத்தை ஒண்ணு கேட்டா சம்பளம் எல்லாம் தர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1,00,000 அவருக்கு தான் என் வீட்டுக்காருக்கு தான் எவ்வளவுன்னு தெரியும், எனக்கு தெரியாது. நாங்க 50 பேருங்க சார். 50 பேர் பொம்பளை, 55 பொம்பளையால ஆம்பளையால 10,000 பேருக்கு இவ்வளவு பேர் போட்டுதான் சார் நான் வேலை பார்க்க முடியும். நானு பணம் கொடுக்காததுக்கு என்ன பிரச்சனை ஆகுது உங்களுக்கு? வேலை பார்த்தவங்க காசு கேக்குறாங்க. 3 நாள் பதில் சொல்லணும்ல சார். பேசாம எங்க வீட்டுக்காரர் பேசாம நம்ம செத்துருவான்னு சொல்றாங்க. எல்லாரும் வந்து 40 பேர் நிக்கிறப்ப தெருவுல என்னன்னு கேக்குறாங்க. எங்களால பதில் சொல்ல முடியல, அசிங்கமா இருக்கு. வேலை பார்த்த காசு சார் நாங்க கேக்குறோம். நாங்க எங்களுக்கு கூட வேணும் சார். அதுக்கு 13ஆம் தேதி அன்னதானம் எங்க கிட்ட முதல்ல பேசினது சமையல் கான்ட்ராக்ட் மட்டும்தான். 13ஆம் தேதி அன்னதானம், 12ஆம் தேதி சாயந்தரம் எங்களை திருப்பி கூப்பிட்டு அவங்க சைட்ல இருந்து காய்கறி இறக்க முடியல, எனக்கு வேலை அந்த கோயில் திருவிழா டென்ஷன்ல இருக்கேன், நீ தம்பி எல்லாமே இறக்கிருந்தாங்க. நான் ஒரு நம்பிக்கையில எனக்கு இந்த காய்கறி இறக்குனா, இந்த தண்ணிக்கு இறக்குனா ஒரு 5000 கிடைக்கும், ஒரு 2000 கிடைக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக சரி நான் இறக்கிறேன் பூராமே இறக்குனேன். நம்பிக்கைன்ற பேர்ல என்னைய நம்பி இறக்குனாங்க. இப்ப கடைசி நேரத்துல பூராமே மாட்டிக்கிட்டேன். இப்ப பூரா பேருக்கு பதில் சொல்ல முடியல. இவ்வளவு தண்ணிக்கு என்னதான் வந்திருக்குன்னு எப்படி தெரியும் எங்களுக்கு? நாங்க பாக்கல. அப்ப புருஷன் சொல்றத நீ நம்புறியான்னு கேக்குறாங்க. இப்ப தண்ணி கேனை போட்டோன்னே நீ கூட்டிட்டு வா, பச்சை மிளகா கொடுத்தோன்னா கூட்டிட்டு வா, வெங்காயம் கருவேப்பிலை கொடுத்தோன்னா எல்லாத்தையும் நீ கூட்டிட்டு வா, நான் காசு தரேன்னு சொல்றாங்க சார். இவங்களை போய் எப்படி சார் நாங்க கூப்பிட முடியும்? நாங்க ஒவ்வொன்றுக்கும் பரவ மார்க்கெட்ல